இன்னைக்கு வந்து அதாவது கோடீஸ்வரர் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு நம்மள வந்து நிறைய பேர் நினைச்சுட்டே இருப்போம். அது வந்து ஒரு பெரிய கனவு கூட நமக்கு. அந்த வாழ்க்கை வந்து அந்த சுதந்திரம், இந்த மரியாதை எல்லாமே வந்து நம்ம ஒரு ஈர்க்கக்கூடிய விஷயம். ஆனா ஒரு நிமிடம் இந்த கற்பனையில இருந்து கொஞ்சம் வெளியே வந்து பார்ப்போம். உண்மையில வந்து கோடீஸ்வரர் ஆவதற்கான முதல் படி 1 கோடியை சம்பாதிக்கிறது கிடையாது. அந்த பயணத்தின் மிக முக்கியமான 90% பேர் வந்து தடுமாறுகிற இடம் வந்து உங்களோட முதல் 5 லட்சம் ரூபாய் சேர்க்கிறது. வெறும் 5 லட்சம் தானே என்று நமக்கு தோணலாம். ஆனா ரீசன்ட் ரிசர்ச் படி பெரும் செல்வந்தர்களின் அனுபவங்களும் ஒரு ரகசியத்தை சொல்றது என்னன்னா, அந்த மேஜிக் நம்பர், இந்த மேஜிக் நம்பரை வந்து நீங்க தொடும்போது உங்க வங்கி கணக்குல வந்து ஜீரோஸ் மட்டும் ஆட் ஆகல, அது உங்களோட திங்கிங் பவர், உங்களோட சிந்தனை முறையவே மாத்தி உங்களோட நிதி வாழ்க்கையின் தலையெழுத்தவே வந்து நிரந்தரமா ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. இந்த வீடியோல வந்து இறுதியில் அந்த முதல் படியை நீங்கள் எப்படி வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு பிளான், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, வாங்க வீடியோ பார்க்கலாம். நான் உங்கள் சொந்த, நீங்க பார்த்துட்டு இருக்க மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ். முதல்ல வந்து ஒரு உண்மையை வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம இன்றைய இந்தியாவில் 5 லட்சம் ரூபாய் நிதி சேமிப்பை வந்து உருவாக்குவது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை செய்யும் பட்சத்துல நீங்க ஒரு பிரத்யேகமான குழுவில் வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க. நீங்க வந்து 5 லட்சம் சேர்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன், ஸ்பெஷல் கேட்டகரி. என்னது, எல்லாரும் தானே சேமிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மைதான். இந்திரியலா நாம வந்து சேமிப்பதில் கெட்டிக்காரர்கள். ஆனா இதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது. சமீபத்திய RBI அறிக்கைப்படி நமது குடும்பங்களின் நிகர நிதி சேமிப்பு விகிதம் தான் நெட் பினான்சியல் சேவிங்ஸ் ரேட் நாட்டின் GDP வெறும் 5% 6% குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் சம்பாதிக்கிற பணத்துல பெரும் பகுதி அசையா சொத்துக்களிலும் அதிகரித்து வரும் கடன்களை, அதாவது EMI அடைப்பதிலுமே காலி ஆயிடலாம். உண்மையான உடனடியாக பணமாக மாறக்கூடிய, அதாவது லிக்விட் ஃபண்ட் அப்படின்ற நிதி சேமிப்பு என்பது மிகவும் குறைவாக இருக்குது. இன்னொரு கோணத்துல பார்ப்போம். இந்த இந்தியாவில் சுமார் 18 கோடிக்கும் அதிகமான டிமேட் கணக்குகள் உள்ளன. ஆனா ஆம்பி ரிசர்ச் படி கிட்டத்தட்ட 12 கோடி முதலீட்டாளர்கள் மட்டுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தொடர்ந்து முதலீடு செய்து வருவாங்க. நிறைய பேர் வந்து 2020 பங்கு சந்தை புல் மார்க்கெட்ல இருக்கும்போது ஆர்வத்துல வந்து கணக்கு தொடங்கி அதுக்கு பிறகு அதை கண்டுக்காம விட்டுட்டாங்க. இந்தியாவில மொத்தம் மியூச்சுவல் ஃபண்ட், AUM சொல்லுவாங்க, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 70 லட்சம் கோடியை வந்து தாண்டிடுச்சுன்றாங்க. இது ஒரு கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஆனா இது நம்ம மக்கள் தொகையில வந்து டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நபருக்கு கிடைக்கும் சராசரி முதலீடு மிக குறைவாக தான் இருக்கும். இப்போ புரியுதா? இந்த சூழல்ல வந்து நீங்க 5 லட்சம் ரூபாய் சேமிப்பது வந்து எப்படி நீங்க சேர்த்துங்க, இந்த கூட்டத்துல இருந்து நான் தனியா தெரியும்னு சொன்னீங்க. இவ்வளவும் தாண்டி நீங்க நின்றுனீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு நீங்களே வந்து பின்னாடி தட்டி கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து வெறும் சேமிப்பாளர் அல்ல, நீங்க வந்து ஒரு தீவிரமான முதலீட்டாளராக மாறுவதற்கான முதல் படியை வந்து எடுத்து வச்சுட்டீங்க. ஓகேங்களா? சரி, இந்த 5 லட்சம் ரூபான்றது வெறும் பணம் மட்டும் கிடையாது. அது ஒரு நம்மளோட பிஹேவியரல் சைக்காலஜி சொல்லுவாங்க, அதோட என்ட்ரன்ஸ். இது பிஹேவியரல் பினான்ஸ்ன்ற ஒரு இதுல வந்து இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ். இங்க வந்து அதாவது மனக்கணக்கீடு சொல்லுவாங்க, மென்டல் அக்கௌண்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து இங்க ஒர்க் அவுட் ஆகுது. எப்படின்னா, உங்களோட வங்கியில வந்து பேங்க்ல வந்து 50,000 ரூபாய் இருந்துச்சுன்னா உங்களோட மூளை வந்து அதை அவசர கால நிதி என்றுதான் அதை பார்க்குமே தவிர்த்து ஒரு மருத்துவ செலவோ இல்ல ஒரு திடீர் பயணம் என்று எப்போது அப்படின்னா எப்பவுமே நடக்கலாம்ங்களா, அது எப்போ வேணாலும் அந்த பணத்தை வந்து காலி பண்ணும். ஸோ அதை வச்சு நீங்க வந்து பெருசா ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அவங்க அக்கௌண்ட்ல 50,000 ரூபாய் இருக்குன்னா அது அவங்க பெரிய சேவிங் கிடையாது. ஆனா உங்க கணக்குல வந்து 5 லட்சம் ரூபாய் இருக்கும்போது உங்களோட மூளையில ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறுது. அது வந்து இனிமே நமக்கு அவசர கால நிதி அது கிடையாது. நமக்கு அது ஒரு காம்பவுண்டிங் ஆகிற ஒரு சொத்து. நமக்கு அது வந்து ஒரு பணம் நமக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கருவி. அந்த 5 லட்சம்ன்றது ஒரு சின்ன கணக்கு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஆண்டுக்கு நம்ம வந்து சராசரி 12% ஒரு இது ஒரு அசட் கிளாஸ் வந்து வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க. 50,000 ரூபாய்க்கு வந்து 12% அப்படின்னா உங்களுக்கு 6,000 ரூபாய் வரும். ஓகேங்களா, இதை பாத்தீங்கன்னா கணக்கு பண்ணிக்கணும்னா ஒரு மாசத்தோட உங்களுக்கு EMI ஏதாவது இருந்தா கூட பத்தாது. ஆனா அதே 5 லட்சம் ரூபாய் வச்சுக்கலாம், அது 12% போட்டீங்கன்னா 60,000 ரூபாய். ஆல்மோஸ்ட் 60,000 ரூபான்றது வந்து நிறைய பேர்த்தோட ஒரு மாச சம்பளம். இந்த என்ன பார்க்கவும் போதுதான் உண்மையான ஒரு சேஞ்ச் நமக்கு கிடைக்குது. நான் பணத்தை சேமிக்கிறேன் அப்படின்ற மனநிலையில இருந்து என் பணம் வந்து எனக்காக உழைக்குது அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம போறோம். நமக்கு பணத்தோட மீது இருக்கிற ஒரு
இதனால நமக்கு என்ன ஒரு புதுசா அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது, நமக்கும் அது ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம அதை தேவையில்லாமல் செலவு செய்ய நமக்கு மனம் வராது. இதுதான் அந்த 5 லட்சத்தோட உண்மையான மேஜிக். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சேவிங் பண்றதுன்றது வந்து ஒரு நல்ல விதமான ஒரு அடிக்ஷனா மாற ஆரம்பிக்கும். நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சொன்ன வந்து ஒரு புகழ்பெற்ற இது என்னன்னா காம்பவுண்டிங். காம்பவுண்டிங் இஸ் த 8th wonder of the world சொல்லுவாரு, 8வது உலக அதிசயம் சொல்லுவாரு. அந்த அதிசயத்தோட உண்மையான சக்தி ஒரு குறிப்பிட்ட மூலதனத்தை நீங்க வந்து அடைஞ்ச பிறகுதான் ஒரு டேம் மாதிரி அது வந்து ஓபன் ஆகும். அந்த தொடக்க புள்ளி தான் இந்த 5 லட்சம். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த முதல் 5 லட்சத்தை சேமிப்பதுதான் மிகவும் கடினமான பகுதி. ஆனா அடுத்த 5 லட்சத்தை நீங்க வந்து அடையிறது வந்து ரொம்ப ஈஸி. உங்க அந்த 5 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு 12% வருமானம் கொண்டு வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, 12% ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து கூடுதலா ₹1 கூட முதலீடு செய்யவில்லை அப்படின்னாலும் கூட அது வளர்ச்சி வந்து எப்படி இருக்குங்களா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். உங்களுக்கு நான் வந்து ஒரு சிமுலேட்டர் டூல் போட்டிருக்கேன். நீங்க இந்த சைட்டை போய் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். calculators.mindfulsundar.in அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கு. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் சொல்றேன், நீங்க போய் இதுல பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு 5 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, லம்சமா 5 லட்ச ரூபா நான் போட்டேன் அப்படின்னா 12% நான் ரிட்டர்ன் அப்படின்னு நினைச்சு போட்டேன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 வருஷம் பாத்தீங்கன்னா இது எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு வந்து 1.8x டைம் வளர்ந்துருக்கும். அது ஓகேங்களா? நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 5 லட்சத்துல இருந்து இப்போ வந்து அது 8 லட்சமா மாறி இருக்கும். 3 லட்ச ரூபா உங்க ப்ராஃபிட்ல நிற்கும். சரி, இது கால்குலேட்டர் போடுறதெல்லாம் ஈஸி, எல்லாரும் சொல்லுவாங்க கால்குலேட்டர் போட்டு காமிச்சா எக்ஸல்ல போட்டா பெருசு தான்பா அப்படின்னு நினைப்பாங்க. நான் அதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா, நான் நிஃப்டியோட டேட்டா 2005 இருந்து எடுத்திருக்கேன். நான் 2000 இருந்து கூட நம்ம எடுக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த டாட்டர் லைன் மாறும். சரி, ரீசெண்ட் 2020 அதுல கூட பார்க்கலாம். ஸோ 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட், இது வந்து டாட்டர் லைன்ல இருக்கிறது வந்து நிஃப்டி. நிஃப்டியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே கூட உங்களுக்கு வந்து 9.34 lakhs வந்திருக்கும். அதுதான் இது காட்டுது. அதாவது 5 லட்சத்துல அம்சமா நீங்க போட்டிருந்தீங்கன்னா, இதே இது நான் ஒரு 10 வருஷம் ஆக்குறேன். இப்ப அது 3.1x ஆயிடுச்சு. இது டேட்டா நம்மகிட்ட நிஃப்டி இல்லாதன்றதுனால இல்லை. ஸோ நான் 1999 போயிடுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த சமயத்துல இருந்து ஒரு 10 இயர்ஸ் பாத்தீங்கன்னா நிஃப்டியில வந்து 17.5 lakh வந்திருக்கும். நான் டிஃபால்ட்டா போட்டிருக்கேன் 12%. அது போட்டிருந்தா உங்களுக்கு 15.53 lakh இருக்கும். எத்தனை எக்ஸ்? 3.1x. இப்ப அடுத்து நான் 15 இயர்ஸ் நான் போடுறேன். 5.5x ஆகுது. நிஃப்டியில வந்து 27.97 lakh. டிஃபால்ட்டா நான் 12% போடுறேன். 27.37 lakh. நான் 20 இயர்ஸ் நான் போடுறேன். 9.6x இப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் 48.23 lakh. 12% நம்ம வச்சிருந்தோம்னா, பட் ஆனா நிஃப்டி வந்து நமக்கு 41.1 lakh தான் கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்திருக்கு வருமானம். ஓகேங்களா? அடுத்து நம்ம 25 போடுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க 12% 85 lakh. நிஃப்டி வந்து 79.86 lakh கொடுத்துருக்கு. எத்தனை எக்ஸ்? 17x. இப்போ இங்கதான் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? நான் 30x நிஃப்டி டேட்டா இல்லை எனக்கு. 30 போகும்போது பாருங்க டைரக்டா 30x ஜம்ப் ஆயிடுச்சு. இப்போ 20 இயர்ஸ்ல வந்து வெறும் 9.6x இருந்தது வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு எக்ஸ்ட்ரா 20 மடங்கு வளர்ந்துச்சு. 30 மடங்கு ஆயிடுச்சு உங்களோட பணம். ஸோ இந்த ஸ்டார்டிங் ஒரு 5 lakh நீங்க சேர்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு 5 வருஷமும் இப்படிதான் உங்களோடது கூடுது. ஓகேங்களா? இதே நீங்க வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 20 லட்சம் வச்சிருந்தீங்க வச்சுங்களேன், 5 வருஷத்துல உங்களோட பணம் இவ்வளவு இருக்கும். பர்சன்டேஜ் வைஸ் சேம்னு வச்சுங்களேன். பட் ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பணம் க்ரோ ஆகும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் இது. ஸோ இந்த சிமுலேட்டர்ல வந்து உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். 5 வருஷத்துல வந்து உங்களோட பணம் வந்து சுமார் 8.8 lakhs ஆயிருக்கு. 10 வருஷத்துல 15.5 லட்சமா இருக்குது. இப்போ இன்னொரு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் போடுவோம். என்னன்னா, இதே நான் வந்து இந்த 5 லட்சத்துக்கு சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் நான் வந்து எஸ்ஐபி போடுறேன். அப்ப என்ன ஆகும் பார்க்கலாங்களா? அதையும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த டூல்ல வந்து நீங்க வந்து மொத்த தொகை பிளஸ் எஸ்ஐபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் நீங்க இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா லம்சம் வந்து 5 லட்சம், நான் மாசம் 10,000 ரூபாய் எஸ்ஐபி போடுறேன் அப்படின்னா ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் நிஃப்டியோட இது நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நிஃப்டி நான் திரும்ப 1999 கொண்டு போயிடுறேன் ஐடியாக்கா. இப்போ பாத்தீங்கன்னா எஸ்ஐபி மட்டும் 8.25 lakh ஆயிருக்குது. நான் லம்சம் போட்டது 8.81 lakh ஆயிருக்குது. ஸோ ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 17 லட்சம். நிஃப்டியில 16 லட்சம் வந்துருக்காங்க. இதே 10 வருஷம் போகும். 10 வருஷத்துல எஸ்ஐபி மட்டுமே 23 லட்சம் போயிருக்குது. லம்சம் வந்து 15 லட்சம் போயிருக்குது. சரிங்களா? இப்போ ரெண்டையும் சேர்த்தோம்னா உங்களுக்கு 38 லட்சம். நிஃப்டியில உங்களுக்கு இதுல ப்ரிவியூ பார்க்கலாம். 10 அடுத்து 15 லட்சம். பாத்துக்கங்க எப்படி போகுது. 27 lakh எஸ்ஐபி சேர்த்தோம்னா 50 லட்ச ரூபா உங்களுக்கு வித்தின் 15 இயர்ஸ்ல வந்துருச்சு.
அதே இது 30 வருஷம்லாம் போயிட்டோம்னா எங்கேயோ போயிடும். 2 சேர்த்தனா 5 கோடி ரூபாய் ஒன்று சேர்ந்துருக்கு. வெறும் 10,000 ரூபாய் நீங்க போடுறது இல்லை. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட்லாம் நம்ம பார்க்கலாம். இதுல கொஞ்சம் நல்லா இருக்கு. இதே இது வந்து நிச்சயமா நம்ம வந்து பங்கு சந்தை முதலீடு வந்து ஒரு ரிஸ்கான ஒரு இதுதான் வச்சுக்கோங்களேன். அது ரிஸ்க் எல்லாம் இருக்கு, மார்க்கெட் ரிஸ்க் எல்லாம் இருக்கு. ஆனா நான் 12% நான் உங்களுக்கு காமிச்சேன், ஒரு அசம்ஷன் தான். பட் ஆனா நிப்டி நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இது கூட வந்து பணம் வீக்கமும் இருக்கு, அதனால உங்களோட பணத்தோட வேல்யூ குறையும். ஆனா 6% பணம் வீக்கத்தை வந்து கழிச்சிட்டோம்னா இது வந்து ஒரு பயங்கரமான உங்களுக்கு ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்மளோட பேரண்ட், நம்ம பெற்றோர்கள் அவங்களோட சமயத்துல பார்த்தோம்னா ஒரு பிக்சட் டெபாசிட் வந்து 10 to 12% அப்பெல்லாம் கொடுத்துருக்கு, வட்டி கொடுத்துருக்கு. ஆனா இப்போ வந்து 7%, அதுவே வந்து ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கு மேல 30% டாக்ஸும் போகும். இப்போ கையில கிடைக்கிறது வந்து வெறும் 5% கம்மியா தான் நமக்கு கிடைக்கும். இது வந்து பணம் விற்கிறத கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாம நம்மளோட பணம் வந்து நெகட்டிவ்ல போயிடும். ஸோ இந்த உண்மையான செல்வம்ன்றதை வந்து இந்த ஈக்விட்டி போன்ற வளர்ச்சி தான் நமக்கு வந்து பில்ட் ஆகும். அதை வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஈக்விட்டி தான் இந்த மாதிரி ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, நீங்க வந்து இந்த மைல்கல்ல வந்து அடைஞ்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். இப்போதான் வந்து உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. உடனடியா நீங்க வந்து செய்ய வேண்டிய 3 விஷயம் இருக்கு. ஓகேங்களா? அதாவது இது வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்க, 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இந்த 5 லட்சத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவசர கால பேக், எமர்ஜென்சி ஃபண்ட். உங்களோட 6 மாச செலவுகளுக்கு வந்து தேவையான தொகையை வந்து அதாவது அட்லீஸ்ட் 1.5 lakhs வச்சுக்கோங்களேன், ஒரு லிக்விட் ஃபண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வாய்ப்பு, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி பேஸ்கெட் வச்சுக்கலாம். இதுல வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா பங்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து 20% 30% விழுந்துன்னா அந்த சமயத்துல இதை வந்து நீங்க ஆட் பண்றதுக்கு வச்சுக்கலாம். அடுத்து வந்து growth ஃபண்ட், அதாவது வளர்ச்சி பை அப்படின்றது. இது மீதம் இருக்கிற இந்த 2.5 லட்சம் இருக்குங்களா, இதை வந்து ஒரு டைவர்சிஃபிகே பண்ணிட்டு உங்களோட ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோ இல்ல இடிஎஃப்லயோ நீங்க வந்து டைவர்சிஃபை பண்ணிட்டு அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இதுதான் உங்களோட உண்மையான செல்வத்தை உருவாக்குற ஒரு என்ஜின். இப்பதான் நீங்க வந்து ஒரு என்ஜினை பில்ட் பண்றீங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து லம்சம் பார்த்தோம், எஸ்ஐபி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா அடுத்து ஸ்டெப் அப் எஸ்ஐபின்ற கான்செப்ட்ல நீங்க போகணும். இது ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் சொல்றது வந்து நான் ஆல்ரெடி இதுல வீடியோ போட்டிருக்கேன். நான் எப்படி பை பண்ணணும், எது பெனிஃபிட் ஜாஸ்தியா இருக்குன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் இங்க போடுறேன். பட் இது வந்து ஒரு பிகினர்ஸ், இப்பதான் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, இந்த முதல்ல 5 லட்சம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கிறவங்க, பிளஸ் இருக்கிற இதை நான் எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படின்னு திங்க் பண்றவங்களுக்காக தான் நான் சொல்றேன். நான் சிலருக்கு வந்து இது வந்து ஒரு பேசிக்கா இருக்கலாம், பட் ஓகே, அது ஃபைன். ஓகேங்களா? இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்றது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அது எப்படின்னா உங்களோட சம்பளம் வந்து உயரும் போது உங்களோட எஸ்ஐபி தொகையும் ஆண்டுக்கு நீங்க வந்து ஒரு 10% அதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க வெறும் 5000 ரூபாய் எஸ்ஐபி வந்து 20 வருஷம் 12% வருமானத்துல வந்து சுமார் 49 லட்சம் உருவாகும். ஆனா அதே இது வந்து நீங்க 10% நீங்க ஸ்டெப் அப் பண்ணி வச்சுங்களேன், அதே வந்து 98 லட்சமா மாறிடும். அதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த டூல்ல அதையும் நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வெறும் மாசம் வந்து 5000 போடுறோம். நம்ம மாசம் வருஷத்துக்கு நான் வந்து இது வந்து 10% மாத்திரம். நீங்க எவ்வளவு வேணா மாத்திக்கலாம், நீங்க சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொன்ன 10% போடுறேன். ஸோ அசம்ஷன் வந்து 12%. நான் நிப்டிக்கும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஓகே, ஆஸ் யூசுவல் நம்ம நிப்டிக்கும் பார்த்துருவோம். நிப்டிலேயே எப்படி இருக்கு அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்களா லம்சம், நார்மல் எஸ்ஐபி, ஸ்டெப் அப் எஸ்ஐபி பெருசா டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியாது. வெறும் 4.12 lakh, இது 4.92 lakh. ஓகேங்களா? அப்படிதானே தெரியுது. ஸோ நிப்டி அதே மாதிரி 4.63 lakh கொடுத்துருக்கு, ஸ்டெப் அப்ல வந்து 5.6 கொடுத்துருக்கு. இது நான் ஒரு 10 வருஷம் பண்றேன். நிப்டி மேல போய் வந்திருக்கான். சரிங்களா? ஸோ நார்மலா பண்ணீங்கன்னா 11.62, ஸ்டெப் அப் பாத்தீங்களா 16.87 ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? இதே 15 வருஷம் போட்டோம்னா ஸோ நார்மல் சிப்லேயே உங்களுக்கு வந்து எக்ஸ்ன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும். இப்போ நீங்க ஸ்டெப் அப் பண்ணும்போது உங்களோட கேபிட்டல் அமௌண்ட் இருக்கு, ரிட்டர்ன் இந்த பர்சன்டேஜ் வந்து சேம் தான். ஓகேங்களா? ஆனா இப்படி பண்ணும்போது உங்களோட சொத்து மதிப்பு, உங்களோட இன்வெஸ்ட் அமௌண்ட் கூட அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு மொத்த பணமும் கூடும். நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு 50,000க்கு 6%, சரி 50,000க்கு நீங்க பார்க்கும்போது 12% 6,000 ஆகும். 50,000க்கு 60,000க்கு வர டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தான். இப்போ 20 years போயிட்டீங்க வச்சுக்கீங்க, பாருங்க எப்படி போகுது. ஸ்டெப் அப்புக்கும் நார்மல், இந்த ஆரஞ்சு நார்மல் இது எப்படி போயிடுச்சு பாருங்களா, எங்கேயோ போயிடுச்சு. 30 years போனீங்கன்னா ஸ்டெப் அப் பண்ணி போனீங்கன்னா நார்மல் எஸ்ஐபிக்கும் அதுக்கும் எங்கேயோ தூரமா போயிடும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க
இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். அதுதான் இதோட மெயின் கோல். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா டெய்லி வந்து போர்ட்போலியோ பார்க்காங்க. உங்களோட முதலீட்டை வந்து ஒரு படத்துல நம்ம லவ் டுடே என்ன படம் வந்துச்சு, இப்போ ஒரு படம் வந்து இல்லை, அந்த பயல மரத்தை நட்டு வச்சுட்டு டெய்லி போய் நோண்டு பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பார்க்கறத அவாய்ட் பண்ணணும். ஒரு கண்டு வச்சீங்கன்னா வரட்டும், பொறுமையா வரட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தினமும் தோண்டி பார்க்கறதுனால அது வளராது. 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து உங்களோட முதலீடை வந்து நீங்க வந்து செக் பண்ணணும். அதாவது செக் பண்ணணும்னா டைவர்சிபிகேஷனுக்கு எதை எங்க போடலாம், ஏதாவது ஒரு growth இருக்கா, ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணணுமா, கம்மி பண்ணணும் அப்படின்ற ஆங்கிள் தான் நீங்க பார்க்கணுமே தவிர்த்து சும்மா அதை நம்ம நோண்டிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த காம்பவுண்டிங் அப்படின்ற ஒரு கேம்ல வந்து நமக்கு நேரம் வந்து எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ரெண்டு பேரோட எக்ஸாம்பிள் இருக்கலாம். பர்சன், அதாவது ஏ பர்சன் பி, அருண் பாலா அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இவங்க 2 பேர்த்தோட இதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப நபர் ஏ, அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவரோட 25 வயசுல ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா, 28 வயசுல வந்து அவர் வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து அச்சீவ் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றாரு. அதே இது இன்னொருத்தர் வந்து 35 வயசுல ஸ்டார்ட் பண்றாரு. அவர் வந்து 38 வயசுல வந்து 5 லட்சம் சேர்க்கிறாரு. அவரும் அதே மாதிரி கண்டினியூ பண்றாரு. இந்த 2 பேருக்குமே வந்து 45 வயசு ஆகும்போது என்ன நடந்திருக்கும் பார்க்கலாமா? அதை நம்ம காமிக்கிறேன். ஸோ ஒருத்தர் 25 வயசுல ஸ்டார்ட் பண்றாரு, ஒருத்தர் 35 வயசுல ஸ்டார்ட் பண்றாரு. 45 வயசுல சும்மாதான் அவங்க போடுற எஸ்ஐபி 10,000. அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒருத்தர் இங்கே ஸ்டார்ட் பண்றாரா, என்னாச்சு? நபர் ஏ 1 crore சேர்த்துட்டாரு. நபர் பி இப்பதான் 24 லட்சம் ரீச் ஆகிறாரு. புரியுதுங்களா? அவர் 1 crore போயிட்டாப்ல. ஸோ ஒரு டைம் வந்து எவ்வளவு முக்கியம் பாருங்க. பாருங்க, உங்களுக்கு கேப் தெரியும். இவ்வளவு ஒரு லென்த் போயிருக்கு, இங்கே ஒரு லென்த் போயிருக்கு. நான் சொல்ல புரியுதுங்களா? அந்த இவர் இங்கே தான் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த பணம் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஸோ டைம் எவ்வளவு எவ்வளவு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவு அது நல்லது. இது மேபி உங்களுக்கு வந்து சேலரி நல்ல சேலரியா வரலாம். அப்ப நீங்க 35 வயசுல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க கையில வந்து எவ்வளவு இருக்கணும்? 35 வயசு ஸ்டார்ட் பண்ணும்போது 25 வயசுக்காரோட பணம் வந்து 35 வயசுல எவ்வளவு இருக்கும்? அதை நம்ம எஸ்ஐபியில பார்ப்போம். எஸ்ஐபியில பார்த்தோம்னா 25 20 35 10 வருஷத்துல வந்து அவர் கையில வந்து எவ்வளவு இருக்கணும்? 23 லட்சம் ரூபாய் இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க 35 வயசுல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு வந்து 23 லட்சமா இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க வந்து பர்சன் ஏவை வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கிட்ட வர முடியும், இல்லாட்டினா முடியாது. ஸோ டைம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல இந்த எக்ஸாம்பிள் நான் காமிச்சதை வச்சு உங்களுக்கு தெரியும். பாலா வந்து அருணாவோட வெறும் 10 வருஷம் தான் தாமதமா தொடங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 75 இருந்து 80 லட்சம் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இதுதான் டைமோட பவர். நீங்க எப்போ தொடங்குறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு மேல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களும் மேட்டர் இருக்கு. நான் இப்ப எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி. ஓகேங்களா? சரி, ஓகே, இது சூப்பர். இப்ப இந்த 5 லட்சத்தை நான் எப்படி அச்சீவ் பண்றேன்? இதெல்லாம் நல்லா இருக்கு சார். எப்படி நான் 5 லட்சத்தை எனக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு, என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இந்த 5 லட்சத்தை நான் அடையிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். கடனே பெரிய பிரச்சனையா இருக்குங்க, நான் இருக்கிற பிரச்சனையில சால்வ் பண்ணவே முடியல அப்படின்றப்ப நான் எப்படி நான் 5 லட்சத்தை சேர்க்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணும். நல்ல கேள்விதான். இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்னாலதான் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கே பயப்படுறாங்க, இல்லாட்டினா அந்த ஸ்டெப் எடுத்தே வைக்க மாட்டாங்க. ஸோ முக்கியமா நான் சொல்ல போற வேண்டிய என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஸ்டெப் எடுங்க. சரி, நான் சொல்றேன். நான் ஸோ முதல் உங்களோட 6 month இதுதான் ரொம்ப முக்கியமானது. இங்க தான் உங்களோட ஹேபிட்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். உங்களோட சம்பளம் வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து உதாரணமா 5000 ரூபாய் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள போயிடணும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணீங்க, மறந்துருங்க. அந்த மாதிரி ஒரு பணம் உங்கள்கிட்ட வந்துச்சுன்றதை மறந்து கஷ்டம் தான், எனக்கு புரியுது. ஆனா நீங்க 6 மாசம் தான் ரொம்ப முக்கியம். அடுத்த 6 மாசம் இருக்குங்களா, உங்களுக்கு ஏதாவது ஒரு போனஸ் கிடைக்குது, இல்ல டாக்ஸ்ல ரீஃபண்ட் கிடைக்குது அப்படின்றது கொஞ்சம் பல்கா இருந்துச்சுன்னா அதை உள்ள போட்டுருங்க. 6 மாசத்துக்கு நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ரேண்டமா ஒரு பணம் வருதா, அதையும் நீங்க ஆட் பண்ணி இந்த அடுத்த 2வதுல இருந்து 3வது வருஷம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒவ்வொரு 6 மாசத்துக்கு வந்து உங்களோட எஸ்ஐபி தொகையை வந்து ஸ்டெப் அப் 500 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த சிறிய இன்க்ரீஸ் தான் வந்து அதிகரிப்பு தான் வந்து உங்களோட நீண்ட காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும். ஒரு கோல்டன் ரூல் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஒரு எதிர்பாராத பெரிய தொகை கிடைச்சுன்னா அதுல வந்து 50% வந்து இதுல போட்டுருங்க, மீதி 50% என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா லைஃப் என்ஜாய் நீங்க பண்ணணும். நீங்க கேட்பீங்கல்ல, இதே நான் பண்ணிட்டு இருந்தா நான் எப்படி லைஃப் என்ஜாய் பண்ணணும்? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பல்கா வந்துச்சுன்னா நீங்களே செட் பண்ணீங்க. 50% நான் சொல்றேன், இல்ல 75% இன்வெஸ்ட் பண்ணுவேன், 25% என்ஜாய் பண்ணிக்கங்க. 25% இன்வெஸ்ட் பண்ணுவேன், 75% என்ஜாய் பண்ணி. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு ரூல், கோல்டன் ரூல் நீங்க செட் பண்ணணும். அதையும் நான் உங்கள்கிட்ட எக்ஸாம்பிள் காட்டணும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்றது ஒரு 5000 ரூபாய் ஸ்டார்ட் பண்றீங்க வச்சுக்கோங்க, மாசம் 5000 ரூபாய்.
ரூபாய் நான் வந்து ஸ்டெப் அப் பண்றேன். எப்போ 6 மாசத்துல ஒரு தடவை நான் பண்றேன். இதுல நான் வந்து 12% நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்றப்ப நீங்க இந்த மாதிரி இதுல நீங்க வந்து ஒரு ஆனுவல் போனஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஆனுவல் போனஸ் வந்து 12 மாசத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். எவ்வளவு? ஒரு 50,000 கிடைக்குது. எவ்ரி 12 months எனக்கு வந்து இது வந்து எனக்கு கிடைக்குது அப்படின்னு நீங்க செட் பண்ணி, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க இதை செக் பண்ணி பார்த்து உங்களோட இதுக்கு பார்த்துக்கணும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை எனக்கு வரும். ரீஃபண்ட் வந்தா ஓகே, வராட்டுனா இல்ல, இதை டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை டெலிட் பண்ணிக்கோங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா ஜாப் நீங்க பண்றீங்க, ஓகேங்களா, எவ்ரி 6 months அதுல உங்களுக்கு ஏதாவது பணம் வருதுன்னா அதையும் போட்டுங்க. இங்க வந்து நான் வந்து 50% போடுறேன், இல்ல 70-30 போடுறேன், இல்ல உங்களுக்கு தேவையானதை போட்டு பாருங்க. இதுல 50-50 நான் போட்டு பார்க்கணும். ஆனுவல் போனஸ் வருது, அதை நீங்க இது போட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்க எப்படி உங்களோட இது growth ஆகும் பாருங்க. எஸ்ஐபி 10 லட்ச ரூபா போட்டது வந்து 16 லட்சமா மாறிடுச்சு. ஓகேங்களா, நிப்டி வந்து வெறும் 13.3 லட்சம் தான் இருக்கு. ஆனா நம்ம இது 16 லட்சம் ஆயிருக்கு. பட் எனிவே 12% அப்படின்னா நம்ம நிப்டியே கணக்கு 13 லட்சமா இருக்குது அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து சிமுலேட் பண்ணி உங்களோட தேவைகளுக்கு நீங்க பிளான் பண்ணிக்கணும். பிளஸ் நான் இன்னொன்று சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, இந்த 3 பேஸ்கெட் விஷயம். ஸோ அதுதான் இந்த 3 பேஸ்கெட் எக்ஸாம்பிள், அதுவும் இதுல இருக்கு. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான பர்சன்டேஜ் இது நீங்க செட் பண்ணிடலாம். 5 லட்சத்துல வந்து எனக்கு வந்து மொத்தம் 5 லட்சம் இருக்கு. அதுல 30% வந்து எமர்ஜென்சி, 20% வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, மிச்சத்தை வந்து நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்றது நீங்க செட் பண்ணிக்கலாம் எவ்வளவு நாள். ஓகேங்களா, அப்படி பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவர் மொத்தம் வந்து 5 லட்சம் போட்டீங்க இல்லையா, அது 3ஆ பிரிச்சிருக்கணும். அவசரம், எமர்ஜென்சி ஒன். இதை வந்து நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஹை ரிட்டர்ன் தரக்கூடிய ஏதாவது ஒரு டெட் ஃபண்ட்லயோ இதுலயோ போடலாம். நீங்க அப்படி போடும்போது இந்த எமர்ஜென்சி ஃபண்டும் உங்களுக்கு வந்து 2 லட்சம் ஆயிடுச்சு 5 வருஷத்துல. ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டும் 1.4 lakh ஆயிடுச்சு. இன்கேஸ் மார்க்கெட் 20% 30% கரெக்டா இல்லைன்னா அது உங்களுக்கு க்ரோ ஆயிருக்கும். ஓகேங்களா, நீங்க பண்ற ரெகுலர் எஸ்ஐபி இருக்கும். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.39 lakh கையில உங்கள்கிட்ட இருக்கும். ஓகேங்களா, நிஃப்டி வந்து 8.95, இது வந்து 8.39. ஸோ இதுதான் இந்த 3 பக்கெட் மெத்தட். இது நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல மாறும். 8.2 lakh 12 lakh. ஓகேங்களா, ஸோ நிஃப்டியை பொறுத்து நிஃப்டியோட ஸ்டார்ட் டேட் நீங்க மாத்துறீங்கன்னா அதுக்கு தகுந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் மாறும், டேட்டா மாறும், நிஃப்டியோட வேல்யூ மாறும். ஏன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்ற பொறுத்து இருக்கு இல்லைங்களா. இப்போ நான் 2010 போய் அந்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா 6.83 lakh தான் நிஃப்டி வந்திருக்கு. ஸோ அந்த 5 வருஷம் நிஃப்டி எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்றது மேட்டர் இருக்கு. ஸோ எப்பயுமே ஒரே மாதிரி 12% நமக்கு கிடைக்காது. ஏன்னா இது வந்து மார்க்கெட் ரிஸ்க்கு உள்ளாது. அதனாலதான் நீங்க டெட் ஃபண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்மூத்தா, லிக்விட் ஃபண்ட்ல வந்து உங்களுக்கு எப்பவுமே ரெகுலரா ரிட்டர்ன் கிடைக்கும். அது வந்து எமர்ஜென்சில ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அப்படியே இருக்கும்போது அது உங்களுக்கு ஸ்டெடியான ரிட்டர்னை கொடுத்துட்டே இருக்கும், சேஃபா இருக்கும் உங்களோட பேஸ்கெட். இப்போ முடிவா நான் என்ன சொல்றேன்னா, இந்த 5 லட்சம் ரூபாய் அப்படின்றது வந்து பணத்தை வந்து இது பணம் பத்தின விஷயம் கிடையாது. இந்த பணத்தை வந்து நீங்க கையாளுறதுக்கான டிசிப்ளின், நீங்க எப்படி அதை பண்ணீங்க, அதோட ஹேபிட்டா நீங்க எப்படி பில்ட் பண்ணீங்கன்றதுதான் முக்கியமே தவிர்த்து மற்ற எதுவுமே கிடையாது. அதெல்லாம் பை ப்ராடக்ட் தான். நீங்க இப்படி டிசிப்ளினா பண்ணீங்கன்னா உங்களோட பணம் வளர்றது வந்து பை ப்ராடக்ட் சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம்னா, மகாபாரதத்தில் சொல்ற மாதிரி தான், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்றாங்களா, அந்த மாதிரி நீங்க வந்து டிசிப்ளினா இருந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பணம் ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆகும். நீங்க அதை போய் நோண்டி நோண்டி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க செய்யற இது வந்து ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதுதான் நான் பை ப்ராடக்ட்னு சொல்றது. சரிங்களா, ஸோ இந்த முதல் இந்த 5 லட்சத்தை வந்து எப்படி வந்து நம்ம 10 லட்சமா மாத்தலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டே இந்த மாதிரி க்ரோ ஆகணும் அப்படின்னு நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து எடுத்தோடனே வந்து நான் 1 கோடி எப்படா சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீ திங்க் பண்றத விட இந்த 5 லட்சத்தை நான் எப்படி சேர்க்கறது, எப்படி 10 லட்சத்துக்கு சேர்க்கறது, இப்படித்தான் வந்து ஒரு ரியல் இன்வெஸ்டர்ஸ் வந்து திங்க் பண்ணுவாங்க. எடுத்தோடனே அகலவ கால வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிதான் உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டாகர்டா நீங்க வந்து உங்க மைண்டை க்ரோ பண்ணணும், திங்கிங்கை க்ரோ பண்ணணும், உங்க வெல்த்தும் அதே மாதிரி க்ரோ ஆகும். சுருக்கமா சொன்னோம்னா, இந்தியாவில வந்து பெரும்பாலானவங்க வந்து அவங்க வாழ்க்கையில வந்து இந்த 5 லட்சம் ரூபாய் அதாவது ரீச் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து இந்த 5 லட்சம் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியோட நீங்களும் ஜாயின் ஆயிடுவீங்க. இந்த 5 லட்சம் வந்து உங்களோட மூளையில வந்து நீங்க வந்து ஒரு இன்வெஸ்டர் அப்படின்ற நிலையில இருந்து, சாரி, நீங்க வந்து சேவ் பண்றாங்க அப்படின்ற சேவிங் அப்படின்ற மைண்ட்ல இருந்து நீங்க வந்து இன்வெஸ்டர் அப்படின்றதுக்கு வந்து நீங்க லெவல் வந்து உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க. இந்த காம்பவுண்டிங், இந்த எஸ்ஐபி, அப்புறம் டைம், இதெல்லாம் உங்களுக்கு சேர்த்தோம்னா ஒரு சாதாரண மனுஷன் கூட கோடீஸ்வரன் ஆயிடலாம். ஸோ தாமதமா தொடங்குறத நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு. ஸோ நீங்க வந்து இதை வந்து லேட்டா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் மிஸ்டேக்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கே தொடங்குங்க. ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட், ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. சிம்பிள், நான் சொன்ன மாதிரி நிஃப்டியை போடுங்க, ஏதோ ஒரு இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு சின்ன அமௌண்ட்ல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒவ்வொரு ஆண்டும் ஸ்டெப் அப் பண்ணுங்க.
ப்ராப்பரா இந்த பேஸ்கெட், நான் சொன்ன பேஸ்கெட்டை பிரிச்சுக்குங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெய்லி பார்த்து வருத்தப்படாதீங்க. இந்த முதல் 5 லட்சம் வந்து உங்களை உருவாக்கும். அதுக்கு பிறகு வந்து இந்த கூட்டு வட்டி வந்து உங்களை வந்து உங்களோட செல்வத்தை உருவாக்கும். உங்களோட நிதி சுதந்திரம் வந்து பிரகாசமா இருக்கும். நீங்க வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. ஜஸ்ட் இந்த சிம்பிள் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஒரு சிம்பிள் தேங்க்ஸ் போட்டுருங்க. நன்றி.